8th புக்கில் இயல் 2 ஈடில்லா இயற்கை. கற்றலின் நோக்கம் பாடலை ஓசை நயத்துடன் படித்து சுவைத்தல், நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல், பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வை அறிந்து பின்பற்றுதல், மொழிபெயர்ப்பு படைப்புகளின் மூலம் நல் உணர்வுகளை உணர்ந்து மதித்தல், வினைமுற்று சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். ஓடை. இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டோம்னா வாணிதாசன். மனித வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கம் மாலை பொழுதும் இதாக அந்த அளவுக்கு தேவையில்லை. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவளும் நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே, பாடைந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏழு போதா இதன் கவின்கார் ஈடு செய்ய போராரோடி, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலைவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் ஊட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண, நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளைவை மீட்டும். யாருன்னு கேட்டோம்னா நம்ம ஓடை. வாணிதாசன். சொல்லும் பொருளும் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம்னா இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்செய்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் பகுதியை தான் நன்செய்ன்னு சொல்லுவாங்க. புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு இது ரொம்ப முக்கியமானது. நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் என்னன்னு கேட்டோம்னா வல்லைப்பாட்டு. பையுழுதல்னா படித்தல், நாணம்னா வெட்கம், செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். பாடலின் பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அது வேண்டாம். நூல்வெளி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டோம்னா வாணிதாசன் தான். ஸோ தமிழகத்துடைய வேர்ட்ஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசுல தான் இவருடைய இயற்பெயர். பாரதிதாசனினுடைய மாணவர், ஸ்டூடெண்ட்டு. பாரதிதாசன் இருக்கார்ல, அவருடைய ஸ்டூடெண்ட் இவர். அதே சமயத்தில் சரி, அடுத்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு. ஏன்னா இவர் பாண்டிச்சேரிக்காரர். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இவருக்கு தெலுங்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கவிஞரேறு பாவலர் மணிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர்களில் ரொம்ப முக்கியமானது. இவருடைய ஒரிஜினல் பேர், அதாவது இயற்பெயர்னு கேட்டோம்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஆனால் இவருடைய சிறப்பு பெயர்னா கவிஞரேறு பாவலர் மணி. இவர் ஃப்ரெஞ்சு குடியிருப்பு பகுதியில் இருந்ததுனால பிரான்ஸ் நாட்டினுடைய உயர்ந்த விருதான செவாலியர் விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவருடைய இது என்னென்னா, ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ ஒரு அரங்கசாமி என்கிற எத்திராசலின்னு ஒன்றும் கிடையாது. வாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே ஏறி, ஒரு சின்ன பொண்ணு வாணிங்கிற பொண்ணு ஸ்டேஜில் ஏறப்போகுது. ஸோ ஸ்டேஜில் ஏறும்போது அரங்கம் மேலே ஏறுது. அப்போ அதில் ஒரு கவிதை சொல்லப்போது அதில் ஒரு மணி தொங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டேஜில். அடுத்து இதனுடைய நூல்னால் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அரங்கத்தில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதில் என்னென்னா, ஒரு வானம் இருக்குது, அதில் முல்லை கொடி படர்ந்த மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது, அதில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை யாருன்னா ஒரு தமிழச்சி. அந்த குழந்தை ஒரு தமிழ் குழந்தை, தமிழச்சி. ஓகேவா? அப்போ ஒரு ஓவியம் அந்த அரங்கத்தில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கு. அதில் ஏறி ஒரு பொண்ணு அந்த ஓவியத்தை சொல்ல போகிறாங்க, ஓவியத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. அதில் ஒரு தொடுவானம் இருக்குது, கொடிமுல்லை இருக்குது, அப்புறம் ஒரு குழந்தை இருக்குது. அது தமிழச்சி மாதிரி இருக்குது. இந்த ஓடை அப்படிங்கிற பாடு வேற ஒன்றும் கிடையாது. தொடுவானம் இருக்குல்ல, அந்த தொடுவானத்திலேருந்து அப்படியே ஓடை வழிஞ்சு வர்ற மாதிரி அந்த பெயிண்டிங்கில் இருக்குது. அதே இந்த நூலோட ஷார்ட்கட். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளைவை மீட்டுவது ஓடை. நன்செய்னா நன்மை கூட்டல் செய், நீள் உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு, சீருக்கேற்ப ஆவண்ணா வரும், ஓடையாட ஆவண்ணா. அடுத்து கோணக்காத்து பாட்டு.
தமிழ்நாடு புயலால் அடிக்கடி தாக்கப்படும் ஒரு பகுதி. ஏன்னா அது வங்கக்கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ புயலால் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு. ஒரு முறை தமிழ்நாடு வந்து புயலால் தாக்குண்ட போது அந்த நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட அந்த பாடல்களை பற்றி ஒரு பாட்டு. உருமங்கட்டி அடிக்கையால் கோணக்காத்து, இதுலேயே எல்லாத்துலேயுமே அந்த கோணக்காத்துங்கிற வார்த்தை வந்துடும். அதாவது அந்த காற்று அடித்ததுனால எல்லா இடமும் எப்படி இருக்கும், புயல் அடிச்சிச்சுன்னா அந்த இடம்லாம் ரொம்ப சேதாரமாயிரும், எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி கடைசி பாடலில் வந்து இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். ஸோ குமரேசனா இப்போ ஒரு முருகப்பெருமானை பார்த்து தான் பாடுறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா வெங்கம்பூர் சாமிநாதன். முகில்னா மேகம், கெடிக்கலிங்கின மிக வருந்தி, சம்பிரம்தான் சம்பிரதாயம் சொல்லுங்க. ஸோ ஒரு அப்படிங்கிறது முறையாக. சேகரம்னா கூட்டம், சேர்ந்த கரத்தோடு அப்படியே கூட்டமாக போகிறாங்க நீங்கள் வச்சுக்கலாம். சேகரம்னா காங்கேய நாடுங்கிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு 24 நாடுகளும் ஒன்று. பாளையம்னா 72 பாளையங்கள். ஆனால் இது வந்து கொங்கு மண்டலத்திலேயே இருக்கிற ஒரு நாடில் வந்து 24 நாடுகளில் காங்கேய நாடு ஒன்று. விண்ணம்னா சேதம், வாகன சரியாக, காலன்னா யமன், மெத்தன்னா மிகவும். இது பாடலின் பொருள் வாசிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். ஒரு தடவை வாசி பார்த்துக்கோங்க. அடுத்து நூல்வெளியில் வந்து நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த பல புலவர்கள் வந்து கும்மி பாடல்களை தான் பாடியிருக்காங்க. அதாவது என்னென்னா, மக்கள் பட்ட துன்பங்களை வந்து எந்த நாட்டுப்புற வடிவில் பாடியிருக்காங்கன்னா கும்மி பாடல் வடிவில் தான் பாடியிருக்காங்க. பேச்சு தமிழில் அது வந்து அப்படியே பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது பஞ்ச காலத்தில் கும்மி பாடல்கள் பாடுறதுனால இந்த பஞ்ச கும்மிகள், பஞ்சம்னா அந்த வறுமை, பஞ்ச காலத்தில் பாடப்பட்ட அந்த கும்மிகள் பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. இந்த இடத்துல பஞ்சுனா 5 அப்படின்னு வச்சுக்கூடாது. பஞ்சதந்திர கலைகள், இந்த 5 கதைகள் இருக்கலாம், அப்படி கிடையாது. இது பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிறதுனா பஞ்ச காலத்தில் பாடப்பட்ட கும்மி பாடல்கள், அதான் பஞ்ச கும்மிகள். புலவர்சே ராசு அப்படிங்கிறவர் வந்து பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்தார். இந்த பாட்டு நமக்கு இந்த பாடப்பகுதியில் வந்து இந்த பாட்டு வந்து கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து யார் பாடுனா வெங்கம்பூர் சாமிநாதன். இந்த நாட்டுப்புற பாடல்களில் தொகுத்தவர் யாருன்னு கேட்டோம்னா ராசு. தொகுத்த அந்த புக்குக்கு பேர் என்ன அவர் வச்சாருன்னா பஞ்சகும்மிகள் அப்படிங்கிறது. இந்த கோணக்காத்து பாட்டு வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் வந்து காத்து நொடி சிந்து அப்படிங்கிற ஒரு அந்த பாடலில் இருந்து பாடலை எடுத்து இந்த பஞ்சகும்மிகள் அப்படிங்கிற புக்கில் வந்து தொகுத்து வச்சுருக்காரு. வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும். இதில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து நிலம் பொது. இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்து பூஜை சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர்களுடைய பேர் வந்து சுகுவாமிஸ். இப்போ நம்ம ஊர் பகுதியில் வந்து இருளர் பழங்குடியினர், இந்த மாதிரி வந்து நிறைய பழங்குடி மக்கள் வந்து நம்ம பகுதியில் வந்து வாழ்கிறாங்க. அதே மாதிரியே சுகுவாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் வந்து பூஜை சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடம். அந்த பகுதியை சுற்றி வாழ்ந்த மக்கள் தான் இந்த சுகுவாமிஸ் பழங்குடியினர். அதில் வந்து ஒரு ஹெட் இருப்பார்ல, அந்த தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய பேர் சியாட்டல். அவர் வந்து அவங்களுடைய பகுதியை வந்து அமெரிக்கா வந்து ஏதோ அந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்கிற மாதிரி இருக்கும்போது, இல்லை இது எங்களுக்கு சொந்தமான நிலம், நீங்கள் எங்கள் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக பண்ணி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பார். அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது இந்த சியாட்டல் வந்து அவருடைய கடிதத்தில் என்ன எழுதியிருப்பாருன்னா, அவங்க வந்து அந்த சுகுவாமிஸ் பழங்குடியினர் வந்து அந்த நறுமணம் மிகுந்த மலர்களை வந்து அவங்களுடைய சகோதரிகளாகவும், மான்கள், குதிரைகள், கழுகுகள் இதெல்லாம் அவங்களுடைய சகோதரர்களாகவும் அவர்கள் பார்ப்பாங்களாம். அதே சமயத்தில் இந்த ஆறுகளும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களாக பார்ப்பாங்க. பூக்களை மட்டும் சகோதரிகளாக பார்ப்பாங்க. பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் அவங்க பார்ப்பாங்களாம்.
அடுத்து இந்த கட்டுரையை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக பழங்குடியினர் பழங்குடிகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து தான் இந்த கடிதத்தை எடுத்திருக்காங்க. அதை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தவச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள்னால் பக்தவச்சல பாரதின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தாங்க. இன்னோசைனா இனிமை கூட்டல் ஓசை தான். பாலூரும் ஆவண்ணா வரும். அடுத்து இயல் 2 வெட்டுக்கிளியும் சறுக்குமானும். இது அவ்வளோ முக்கியமானது இல்லை. கடைசியில் இந்த தெரிந்து கொள்வோம் ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கதை, வாய்மொழி வழியாக. இப்போ வந்து நம்ம இதில் வந்து காக்கா வந்து வடையை திருடிட்டு போன கதை, பாட்டி வடை சுட்ட கதைனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை தான். அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த கதையை வந்து நாம் வந்து புக்கில் படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வீட்டில் வந்து தாத்தா பாட்டி கதை சொல்லியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஒரு சருகுமானு வெட்டுக்கிளி இந்த கதை இதுவும் வந்து ஒரு நல்ல கதை தான். நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால் வாசிக்கலாம். அது முக்கியம் இல்லைங்கிறதுனால நான் வாசிக்கலை. இந்த கதையை வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மக்கள் தன்னுடைய வழியாக வந்து தன்னுடைய சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்காக அதை கதை வடிவில் சொல்லிட்டு வராங்க. அப்படி பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் நிறைய இருக்குது. அந்த காடர்கள் வந்து தான் இந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ காடர்கள் எந்த பகுதியில் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு அந்த கேரளா பார்டர் பகுதியில் இருக்கிற இந்த பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் தான் இந்த காடர்கள் வசிக்கிறாங்க. இந்த காடர்கள் வந்து ரொம்ப சின்ன பகுதி, மிகச்சிறிய பழங்குடி வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க வந்து தனியாக அதுக்காக அவங்களுடைய லாங்குவேஜ் தனியாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து இப்போ நம்ம தமிழ் மொழி மாதிரி அவங்களுடைய மொழி வந்து ஆள் அளப்பு. இது ரொம்ப முக்கியமானது. காடர்கள் தங்களுடைய மொழிகளை எப்படி சொல்கிறாங்கன்னா ஆள் அளப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவும் அவங்கக்கிட்ட கிடையாது. அடுத்து வந்து காடர்கள் கதைகள் அப்படிங்கிற ஒரு காடர்கள் சொன்னிய மேற்கொண்ட கதை, அந்த சருகுமானும் வெட்டுக்கிளியும் கதை படித்தோம் பார்த்தீங்களா, கதை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நிறைய கதைகளை வந்து ஒரு 2 பேர் போய் காடர்கள்கிட்ட நிறைய கதைகளை கேட்டு அதை வந்து தொகுத்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எழுத்து முடிய எதுவும் கிடையாது. சரி நாமளாவது எழுதி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் போய் அதை எழுதிட்டு வந்தாங்க. யாருன்னா மணிஷ் ஆண்டி, மாதுரி ரமேஷ் அப்படின்னு 2 பேர் போய் அதை இது பண்ணிட்டு வர்றாங்க. மணிஷும் மாதுரியும் போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை வந்து ஆளெழுப்பு அப்படிங்கிற மொழியிலேருந்து கேட்டு அவங்க இங்கிலீஷில் வேறு எதுலேயே எழுதியிருக்காங்க. அதை வந்து தமிழில் யார் மொழிபெயர்த்ததுன்னா கீதா. அவங்க வந்து எந்த தலைப்பின் கீழே அந்த புக்கை வெளியிட்டாங்கன்னா யானையோடு பேசுதல். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வினைமுற்று. படித்தான், ஆடுகின்றான். இது வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது இதை வந்து விரிவாக நம்ம படிப்போம். இது இப்போ வந்து சும்மா பேசிக்காக மட்டும் இது பார்த்துட்டு போவோம். ஒரு செயலை வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வினைமுற்று அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ வந்து மலர்விழி எழுதினாள் அந்த எழுதினாள் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று. மாடு மேயும்னா மேயுங்கிறது வினைமுற்று. இந்த மாதிரி பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வினைமுற்று 5 பால் 3 கால 3 இடம் ஆகிய இடத்தில் ஆகிய அனைத்திலும் வரும். இது ரொம்ப முக்கியமானது. வினைமுற்று எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா 5 பால் அதுலேயும் வரும். ஏன்னா எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீபன் வந்தான், தீபா எழுதினாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, மாடுகள் சென்றன. ஸோ இது எல்லாம் கடைசியில் வினைமுற்று பார்த்தோம்னா இது 5 பால்லையும் வரும், 3 காலங்கள்லையும் வரும். நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் வந்து கடந்த காலம், இது எல்லாத்துலேயும் வரும். 3 இடம் முன்னிலை தன்மை முன்னிலை படர்க்கு, இந்த 3 காலத்திலையும் வினைமுற்று வரும். தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2 வகைப்படும். ஒரு செயலை நடைபெறுவதற்கு தெருநிலை வினைமுற்று என்னென்னா
செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6. இந்த 6ம் முதன்மையானதாக இருக்கணும், 6ம் வெளிப்பட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 3ஆவது வெளிப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எழுதினாள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, எழுதினாள் அப்படிங்கிற ஆளுங்கிற வரும்போது செய்பவர் வந்துருச்சு. இவர் ஆணா பெண்ணான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, செய்பவர். அப்போ எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயல் வந்துருச்சு, காலம்ங்கிறது வந்துருச்சு, எழுதினாள். அப்போ இது கடந்த காலமாக மாறிடுச்சு. அப்போ இது அட்லீஸ்ட் 6ல் 3ஆவது நமக்கு தெரிஞ்சதுனால இது வந்து ஒரு தெரிநிலை வினைமுற்று. மாணவி கட்டுரை எழுதினாள், செய்பவர் வந்துருச்சு, கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல். 6 வரணும், 6ல் ஏதாவது 3 வரணும் அட்லீஸ்ட். குறிப்பு வினைமுற்றில் இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6ல் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு காலத்தை வெளிப்படையாக கண்டிப்பாக காலம் இதில் காலம் இதில் வராது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பேர். காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். இப்போ பொன்னன் அப்படின்னா பொருள் வந்து பொண்ணுங்கிறது ஒரு பொருள். இப்போ பொன்னன்ங்கிறது வந்து வினைமுற்று முடிஞ்சிருச்சு. ஆனால் அது வந்து அதில் ஏதாவது அது இறந்த காலமாக எந்தாவது காலம் இருக்குன்னா எந்த காலமும் இல்லை, அப்போ காலத்தை காட்டாது. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. இதை தாண்டி தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றை தாண்டி ஏவல் வினைமுற்று, வியங்கல் வினைமுற்றுன்னு இன்னமும் தமிழில் வந்து நிறைய வினைமுற்று வகைகள் இருக்குது. ஏவல் வினைமுற்றுனா கடைசி பார்த்தோம்னா ஏவலோடு இருக்கணும் அந்த வினைமுற்று. படி, போ, செல், தூங்கு, இந்த மாதிரி ஏவலோடு அந்த வினைமுற்று கடைசி இருக்கிற சொல் வந்து ஒரு ஏவலாக இருக்கணும். ஒரு செயலை முடியுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. எழுது, இதுவே வந்து இந்த ஏவல் வினைமுற்றே ஒருமை பன்மையாக 2 வகையாக இருக்குது. எழுது அப்படின்னா ஒருமை, எழுது மின் அப்படின்னாவே பன்மை. அந்த மின்னுங்கிற வார்த்தை வந்து இப்போ வந்து எழுதுங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து அந்த மின்னுங்கிற வார்த்தையும் பன்மைக்குரியது தான். இக்கால வழக்கில் கிடையாது. ஆனால் அது இப்போ அடுத்து வியங்கோல் வினைமுற்று வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல். அந்த ஏவல் வினைமுற்று விதித்தலில் மட்டும்தான் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தலில் வந்து அந்த கா, இய, இயர் அப்படிங்கிற பகுதியோடு இருந்துச்சுன்னா தான் அது வியங்கோல் வினைமுற்று. ஸோ வினைமுற்றுனாவே நமக்கு தெரியும், இருதிணை, 5 பால், 3 இடங்கள் வினைமுற்றுனாவே வந்துடும். இதுவும் எல்லா இடத்துலையுமே வரும். ஏவல் வினைமுற்றுக்கு வியங்கல் வினைமுற்றுக்கு உள்ள வேறுபாடு என்னென்னா, ஏவல் வினைமுற்று முன்னிலையில் தான் வரும். படி அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம். வியங்கல் வினைமுற்று வந்து இருதிணை, 5 மூவிடம் எல்லாத்துலேயுமே வரும். ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, ஆனால் இதில் வேறுபாடு கிடையாது. கட்டளை பொருட்களை உணர்த்தும் பொருட்களை மட்டும்தான் வரும் ஏவல் வினைமுற்று. வியங்கல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த மாதிரி 4 பொருட்களை வரும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும்னா அது ஏவல் வினைமுற்று. வியங்கல் வினைமுற்றில் கண்டிப்பாக விகுதி வரும். அது என்னென்ன விகுதினா கா, இய, இயர். அடுத்து தெரிந்து கொள்வோம், இது ரொம்ப முக்கியமானது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. படி அப்படின்னு முன்னிலையில் முன்னாடி இருக்கிறவனை பார்த்து சொல்லுவோம், படி அப்படின்னு சொல்லுவோம். யாரோ படிக்க அப்படின்னு சொல்கிற படியுங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களை பற்றி கூட நம்ம சொல்லுவோம், படற்கையிலையும் வரும். ஆனால் நம்மளை நாமே சொல்லிக்கிற மாட்டோம். ஸோ விதித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் கிடையாது. செயல் வழக்கில் மட்டும்தான் இயர், அல் 2மே இருக்குது. கா, இய, இயர் இருக்குது. அதில் இய, அல் வந்து இயர், அல் வந்து கிடையாது. இப்போ மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. இதில் நீங்கள் படிச்சுருவீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதில் ரொம்ப முக்கியமானது உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஜூலை 28னா இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஈரநில நாள் பிப்ரவரி 2. ஓசோன்கிறது வந்து
செப்டம்பர் 16. செப்டம்பர் 16 ஓசோன்னா செப்டம்பர் 16. இயற்கை நாளுங்கிறது வந்து அக்டோபர் 3. இது எல்லாமே உலக அளவில் கொண்டாடுறது தான். உலக இயற்கை வள பாதுகாப்புனா ஜூலை 28. இயற்கை நாள்னு சொன்னால் அக்டோபர் 3. வனவிலங்கு நாள்னா அக்டோபர் 6. இயற்கை சீரழிவை தடுக்கிற நாள் வந்து அக்டோபர் 5. இயற்கை சீரழிவை தடுத்து வனவிலங்கை நம்ம பாதுகாக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அக்டோபர் 5, அதுக்கடுத்தாப்பில் அக்டோபர் 6. இயற்கை நாளுங்கிறது வந்து அக்டோபர் 3. அடுத்து தொடர்கள் பொருளின் அடிப்படையில் 4 வகைப்படும். தொடர்கள் வந்து பொருளின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்டோம்னா 4 வகைப்படும். அது செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செய்தி தொடர்னா செய்தியே இருக்கும், வினாத்தொடர்னா வினா மாதிரி இருக்கும், விளைவு தொடர்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அந்த பொருட்களில் வந்து விளைவு தொடர் வரும். இளமையில் கல், உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல். கல்லாமை ஒளிக அப்படின்னா வைதல். உணர்ச்சி தொடர்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு இந்த உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். அடடா என் தங்கை பரிசு பெற்றால் உவகை சந்தோஷம். புலி வருகிறது அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அவலம். மலையின் உயரம்தான் என்னே வியப்பு. அடுத்து நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. இதை எப்படி வினா தொடராக மாற்றுக? நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா? இதெல்லாம் மாற்றிக்கிறங்க நீங்கள். அடுத்து வந்து பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். சமவெளி பிளைனாக இருக்கும், சமமாக இருக்கும். ஸோ பள்ளத்தாக்குனா வேலி, புதர்னா திக்கெட், மலைமுகடுனா ரிட்ஜு, வெட்டுக்கிளினா லோகஸ்ட், சிறுத்தை லெப்பர்ட், மொட்டுனா பட்டு. திருக்குறள் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம்.